இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நயினா நாகேந்திரன் ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு சொன்னாரையால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒத்தாம் புதுசிலியா ஏதாச்சும் ஒன்று அந்த இங்கே எடுத்து இங்கே வச்சுட்டாங்க, இங்கே எடுத்து அங்கே வச்சுட்டாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் தவறு. ஆதாரத்தோடு அவர் சொல்லட்டும், அதற்கு எங்களுடைய பதில் நிச்சயமாக இருக்கும். நாங்கள் எப்பொழுதுமே ஆதிதிராவிட சமுதாய மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை இந்த அரசு தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பணத்தையும் போட்டு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து வருவதை தவிர அதிலே கை வைக்கின்ற ஆட்சி நாங்கள். பாஜக அவர்கள் அதை பற்றி விஜயகாந்துடைய இதயம் மன்னிக்காது என்று அவர்களுடைய வாரிசுகள் சொல்ல வேண்டும். ஏன்னா பாஜக விஜயகாந்தனுடைய வாரிசு அல்ல. விஜயகாந்துக்கு எந்த இதுவும் அவங்க செஞ்சதும் கிடையாது. எனவே விஜயகாந்த், அதாவது 2016 விஜயகாந்த் அன்றைய திமுக கூட்டணிக்கு வர வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் அதை மடைமாற்றி விட்டார்கள். அதுதான் அன்றைக்கு நடந்தது. எனவேதான் அதை இன்றைக்கு அவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள். நிச்சயமாக விஜயகாந்த் இன்றைக்கு அவருடைய ஆவி ஆத்மா எதுவாக நீங்க சொன்னாலும் அது இந்த கூட்டணியை வாழ்த்தும், வரவேற்றும். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான கூட்டணி என்று சொல்லுவோம். தேமுதிக உள்ள இழுத்ததுனால காங்கிரஸுக்கு ஒரு செக் வச்சிருக்கிறதா நம்ம பார்க்கலாமா? ஏன்னா ஆட்சியில் யாருக்கும் நாங்க செக் வைக்க மாட்டோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில எல்லாரையும் வச்சுக்கிட்டு அரவணைத்து இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான ஒரு கூட்டணியை வைத்துக் கொண்டிருப்பவர் எங்களுடைய தலைவர். ஏற்கனவே திமுக கூட்டணியில பல்வேறு கட்சிகள் இருக்கு. அவங்களுக்கே சீட் அலோகேட் பண்ண முடியாம நம்ம அவங்க திமுக போட்டியிடுற சீட்டை குறைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இந்த நிலையில தேமுதிகவையோ ஓபிஎஸ்ஐயோ உள்ள கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க திமுக இன்னும் குறைக்கிறதுக்குள்ள விஜய் ஃபேக்டர்ங்கிற ஒரு காரணத்தினால தலைவருடைய சாணக்கியத்தனத்தை அதிலே இல்ல விஜயோட ஃபேக்டர் இருக்கிறதுனால சார் அது ஒரு பொருட்டே கிடையாது. 3வது இடத்துல இருக்க ஆளுகளை பத்தி எல்லாம் நாங்க பேசுறது கிடையாது. நீங்க அது ஒரு பொருட்டே கிடையாது. இது எங்க தலைவருடைய ராஜதந்திரம்.